அப்பா பாலகுமார் அவரும் ஸ்வஸ்திகா ஸ்டூடெண்ட் தான். இங்கே வயலின் படிச்சிருக்காரு. லக்ஷ்மி நாராயண படித்தார். ஓகே, வணக்கம். ஸ்வஸ்திகா குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் இந்த பேட்ஜ் குத்துறப்போ ரொம்ப யோசித்தேன். அப்புறம் தான் நம்மளும் ஸ்டூடெண்ட் தானே, சரி ஓகே ஸ்வஸ்திகா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக ஸ்வஸ்திகா பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ குழந்தைங்க வளர்க்குறதுல நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது நமக்கு. அதில் மெஜாரிட்டியான குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்கள பற்றி தெரியும். எப்போ பார்த்தாலும் டிவி, ஃபோனு அதிலெல்லாம் அடிக்ட் ஆகிறது இல்லாமல் பேரண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல, பெரியவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அதெல்லாம் விட்டுட்டு வேறு எங்கோ அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னிங்கன்னா, ஒரு இறைத்தன்மையோடு வாழ்கிறது அப்படின்னோம்னா, ஒரு ஒழுக்கமான ஒரு எப்போவுமே ஒரு ஒரு பக்தியோடு இருக்கிறது, இறையை பற்றி நினைக்கிறது, வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்கிறது, தன்னோட வேலையை செய்கிறது, இலக்கோடு வாழ்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ நம்மளோட லைஃப்பில் இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்கவே முடியல. நான் பையனுக்கு சேர்க்கணும் அப்படின்னப்போ ஸ்வஸ்திகா தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா மேம் அது மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, அவன் கிளாஸுக்கு வந்துட்டு இசையை பற்றி சொல்லணுன்னாக்கா, அவங்க ஸ்வஸ்திகாவில் இவ்வளோ நேரம் எல்லா குழந்தைங்களும் பாடினதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே நமக்கு கிடையாது. அதை தாண்டி ஸ்வஸ்திகாவில் என்ன அப்படின்னிங்கன்னா, மேமோட பொறுமை, அன்பு, இது யாராலையுமே அதை மாற்ற முடியாது. இந்த பசங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்க பதில் சொல்லுவாங்க. மேம் ரொம்ப கோவப்பட்டால் என்ன சொல்லுவாங்க? சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, இது இதுதான் அவங்க கோவமாக சொல்கிற ஒரு வார்த்தை. ரொம்ப கோவப்பட்டுட்டாங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும், 3 செகண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க கூட ஜாலியாடுவாங்க. பசங்க வெளியில் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப திட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து இவங்க நிறையா கற்றுக்குறாங்க. கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்ம பாட்டை மட்டும் யோசிக்கிறோம். அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், தன்னை பற்றின விஷயங்கள், பிள்ளைங்க எப்படி பேசணும், பழகணும், எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது வெளியில் உட்காந்துருந்து அவங்கள வாட்ச் பண்ணால் தெரியும். நிஜமுலே ஸ்வஸ்திகாவோட ஸ்டூடெண்ட்டாக என் பையன் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ.